நான் தனியாலாம் இல்லங்க. என் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சஞ்சய் அவரு இப்ப அவரோட பேட்டி வழியா நிரூபிச்சிருக்காரு. சஞ்சய் அவரை பார்த்து உங்க அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல ட்ரால் பண்ணி சொல்ல போனா அரசியல்ல இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா சமீபத்திய பேட்டியில அப்பாவை பத்தி சஞ்சய் அவரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்பா கூடயே பேசுறதில்ல, சஞ்சய் அவரு தனியா இருக்காரு, அப்பா மகனுக்கு அவ்வளவு பெரிய சண்டைன்னு சொன்னது எல்லாத்தையுமே பொய்ன்னு நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு படம் எடுக்க, அதுவும் ஹாலிவுட்ல படம் எடுக்க வாய்ப்பு வந்தா யார ஹீரோவா சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேள்விக்கு அப்பாவை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் அவர் சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப அப்பா மகனுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்கு. சொல்ல போனா சங்கீதா அவங்க இந்த இன்டர்வியூல வருவாங்க, அவங்களும் மகனுக்காக பேச போறாங்க. சஞ்சய் அவருக்காக, அவரோட இந்த பட வெற்றிக்காக அவங்களும் இதுல கலந்துக்க போறாங்கங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. சங்கீதா அவங்க ஆரம்பத்துல சஞ்சய் அவரோட இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவருக்காக நிறைய முயற்சி பண்ணாங்களாம். லைக்கா கிட்ட பேசுறதெல்லாம் சங்கீதா அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கூட வெளியாகி இருந்துச்சு. விஜய் அவரு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி சஞ்சய் அவருக்கு ஒரு பக்கம் அவருக்கு என்ன இஷ்டமோ அதுல விடணும் அப்படிங்கறதுல முடிவெடுத்து எந்த தொல்லையும் பண்ணாம அவங்க இஷ்டப்படி விட்டுட்டாராம். அதே போல சஞ்சய் அவர் பேசும்போது அப்பாவை பத்தி நிறைய விஷயம் பேசினது மட்டும் இல்லாம அவர் எவ்வளவு தூரம் அவங்களோட அப்பாவை ரசிக்கிறாரு, மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கறத புரிய வச்சிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல சஞ்சய் அவரையும் விஜய் அவரையும் பத்தி தேவையில்லாம தவறான தகவல்கள் பரப்புன எல்லாருக்குமே சரியான பதிலடியா இருந்துச்சு. ஆனா சமீபத்திய பேட்டியில தொகுப்பாளினி கேட்ட சில கேள்விகளால ரசிகர்கள் ரொம்ப கோவப்பட்டு போயிருக்காங்க. இயக்குனரா அவரோட படத்தை பத்தியும் அவர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு அந்த கேள்வியை விட்டுட்டு அதிகமா நீங்க அவரோட அப்பாவை பத்தியே கேள்வி கேக்குறீங்க. என்னதான் அவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதா செய்திகள் வந்தாலுமே இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது அவங்களோட மனசு அந்த இடத்துல புண்படும் இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்காதீங்க. எவ்வளவு அறிவா ஸ்மார்ட்டா அவர் பதில் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா கேள்வி கேட்ட நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்களையும் தேவையில்லாம திட்டி கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்க யாரெல்லாம் என்னெல்லாம் திட்ட போறாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா சஞ்சய் அவரு அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க யதார்த்தமா கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு டிடி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்ட் 2 இந்த இன்டர்வியூட அடுத்த பார்ட் ஏதாவது ரிலீஸ் ஆகுமான்னு கூட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.